இயற்கை சிந்தனையோடு நாமும் செயல்படுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் மற்றும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் இயற்கையின் சக்தி பற்றிய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். மகரிஷி அவர்கள் வாழ்க்கை என்பது தனி மனிதன், சமுதாயம், இயற்கை என்ற மூன்றின் இணைப்பில் நடைபெறுகிறது என்று கூறியுள்ளார். தனி மனிதன் என்பது உடல், உயிர், மனம் இவற்றின் இணைப்பு ஆகும். சமுதாயம் என்பது மற்ற மனிதர்களை குறிக்கின்றது. இயற்கை என்பது அவனை சுற்றியுள்ள மரம், செடி, கொடி, குருவி, யானை, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை குறிக்கின்றது. ஆகவே இயற்கை என்பது இறைநிலை, சுத்தவெளி, பிரபஞ்சம், மற்ற உயிரினங்கள் ஆகியவைகள் ஆகும். பொதுவாக பூமியில் வாழ்கின்ற எல்லா மற்ற உயிரினங்களின் தேவைகளும் அவற்றின் நிறைவை அடைவதற்கான வழிமுறைகளும் 3 செயல்களில் அடங்கியுள்ளது என்கிறார் மகரிஷி. அவை உணவு, உறைவிடம், பாலுணர்வு ஆகியவை ஆகும். 6வது அறிவை பெற்றுள்ள மனிதன் அவனின் தேவைகள் அவற்றில் நிறைவு அடைவதற்கான வழிமுறைகள் நடைமுறை வாழ்க்கையில் அளவிட முடியாத அளவுக்கு அதிகரிச்சிருக்குதுங்க. மனித இயற்கை வளங்களை வாழ்க்கை வளமாக மாற்றி துய்ப்பதற்கு பல துணை கருவிகள் மற்றும் இயந்திரங்களை தன் சிந்தனையாலும் விஞ்ஞான அறிவை கொண்டு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். உடல் உழைப்பு குறைந்து போயிடுச்சு. அறிவை கொண்டும் அப்புறம் 1 அல்லது 2 புலன்களின் இயக்கத்தன்மையை கொண்டு செயல்திறனும் தற்காலத்தில் வாழ்க்கை முறையில் வாழ்வதற்கு போதுமானதாக இருக்குது. அதனால் மனித இன வாழ்க்கையில் பலவித சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்குதுங்க. உண்மையில் நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா மனித குலத்தில் சிக்கல்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. இதனால் வாழ்க்கையின் மீதுள்ள ஆர்வம் குறைந்து போய் சோர்வாகவும் நம்பிக்கையின்மையாகவுமே மாறிடுச்சுங்க. அதனால் சமுதாய சிக்கலிலிருந்து விடுபட ஒழுங்கான தீர்வுகளை கண்டு அவற்றை நம்ம துணிவுடனும் விடாமுயற்சியுடனும் நம்ம செயல்படுத்த வேண்டுங்க. அதுக்காக மகரிஷி அவர்கள் தன்னுடைய விரிந்த ஆராய்ச்சியின் மூலம் மனித குல சிக்கல்களை 12 பகுதிகளாக பிரித்திருக்காருங்க. அதில் முதன்மையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையை அறியாமை என்பதாகுங்க. அந்த இயற்கை அறியாமை என்பதை பற்றி நாம் இப்போது விரிவாக சிந்திப்போம். இப்போ இயற்கை அறியாமை அப்படிங்கிறது விண்துகள் முதல் உயிரினங்கள் வரை அனைத்தினுடைய செயல்பாடுகளை அறியாமை, தெரிந்து கொள்ளாமை அப்படிங்கிறது ஆகுங்க. ஸோ அப்போது இயற்கையின் ஆற்றலையும் செயல் ஒழுங்கையும் அறியாத காரணத்தினால மனித குல இன வாழ்வில் தடுமாற்றமும் தடமாற்றமும் ஏற்பட்டு பல துன்பங்களும் சிக்கல்களும் தோன்றுகின்றன. அவைகள் பெருகி கொண்டே இருக்குதுங்க. ஸோ அப்போது இயற்கை அறியாமை என்ற சிக்கலை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு மகரிஷி அவர்கள் ஆழ்ந்த சிந்தனையால் அணுகி அந்த இயற்கையை பற்றி உணர்ந்தார். அந்த இயற்கையின் தன்மாற்றங்களை, அதனுடைய ஆற்றல்களை நாம் அனைவரும் உணர்வதற்காக 4 வகைகளாக பிரித்து கொடுத்துருக்காருங்க. அந்த 4 வகைகள், இயற்கையின் தன்மாற்றத்தினுடைய 4 வகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் ஆதி நிலை, விண் துகள்கள், காந்தம், காந்தத்தின் தன்மாற்ற நிலைகள். அது ஒவ்வொன்றத்தையும் இப்போ பார்ப்போங்க. பிரபஞ்சத்தின் ஆதி நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சுத்த வெளி. அதுதாங்க பிரபஞ்சத்தின் ஆதி நிலை. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோங்க, இறைநிலை, கடவுள், இயற்கை, பிரம்மம், எல்லாம் உள்ள பேராற்றல், இருக்க ஆற்றல் என பல பெயர்களில் நம்ம சொல்கிறோங்க. விண்துகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இறைநிலை தன்னிருக்க ஆற்றலாலும் நுண் அதிர்வாலும் நொறுங்கி நுண்ணிய இறைத்துகளாக மாறுது. அதே
இறைநிலையினுடைய தண்ணீருக்கு ஆற்றல்னால சூழ்ந்தழுத்தக்கூடிய ஆற்றல்னால இறைத்துகள் வந்து தற்சுழற்சி பெறுது. அவ்வாறு தற்சுழற்சி உடைய இறைத்துகள்கள் லட்சக்கணக்கில் இருக்கும் பொழுது அவைகளெல்லாம் லட்சக்கணக்கில் ஒன்று கூடி ஒரு கொத்து இயக்கமாக உருவானது தாங்க விண் அப்படிங்கிறோம். ஸோ அப்போது விண்துகள் அப்படிங்கிறது இறைத்துகள்கள், கோடான கோடி லட்சக்கணக்கான இறைத்துகள்கள் ஒன்று கூடிய ஒரு கொத்து இயக்கம் தாங்க விண் என்பதாகும். இதுவே ஆகாசம் அப்படி இல்லைன்னா வேதான் மெஞ்ஞான அணு அப்படிங்கிறாங்க. இந்த விண் தாங்க எல்லா தோற்ற பொருட்களுக்கும் மூலக்கூறு. காந்தம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போங்க. விண்ணின் தற்சுழற்சி அதிகமாக அதிகமாக அதிலிருந்து இறைத்துகள்கள் வெளியேறி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த இறைத்துகள்கள் இறைநிலையினுடைய சூழ்ந்த ஆற்றத்தினால அதனுடைய சுழற்சி வேகம் குறைந்து அந்த இறைநிலையிலேயே கரைந்து போயிடுது. இதை தாங்க நம்ம என்ன சொல்கிறோம், விண் கரைசல் அப்படிங்கிறோம். ஒவ்வொரு இறைத்துகளும் அப்படி விண் கரைசலாக மாறி போவது தான் வந்து காந்தம் என்ற பேராற்றலாக தன்மாற்றம் அடைகிறது அப்படிங்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா காந்தத்தின் தன்மாற்ற நிலைகள். இப்போ பல விண்கள் கூடி காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற மற்ற 4 பௌதீக பிரிவுகளாக மாறுது இல்லைங்களா. அதில் இருக்கக்கூடிய விண்ணிலிருந்து வெளிவருகின்ற அந்த இறைத்துகள் வந்து காந்த அலைகளாக மாறி மீண்டும் இறைவெளியாக மாறுது. ஸோ அப்போது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பஞ்ச பௌதீக பிரிவுகளில் இருக்கக்கூடிய இறைத்துகள் விண்ணிலிருந்து வெளியேறும் பொழுது அதை அழுத்தமாகவும், காற்றிலிருந்து வெளியேறும்போது அதை ஒளியாகவும், நெருப்பிலிருந்து வெளியேறும் பொழுது ஒளியாகவும், நீரிலிருந்து வெளியேறும்போது அதை சுவை எனவும், கெட்டிப்பொருளிலிருந்து போது மனமாகவும், உயிரினங்களில் மனம் அப்படிங்கிறதாகவும் அந்த இறைத்துகள் அந்த காந்தம் தன்மாற்றம் பெறுகின்றதுங்க. ஸோ ஆகையால் இறைநிலை வந்து விண்ணாகவும் காந்தம் என்ற உயிர் சக்தியாகவும் பஞ்சத்தன் மாத்திரைகளாகவும் தன்மாற்றம் அடைந்து தோற்ற பொருள்களாகவும் உயிரினங்களாகவும் வளர்ச்சி பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம அனைவருமே தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காந்த சக்தியை நம்ம வான்காந்தம்னு சொல்கிறோம். உயிரினங்களில் இருக்கும் பொழுது அதனை நம்ம ஜீவகாந்தம்னு சொல்கிறோம். இந்த காந்த சக்தி தாங்க அனைத்து தோற்ற பொருளுக்கும் உயிரினங்களும் சீராகவும் ஒழுங்கு முறையாகவும் தொடர்ந்து இயங்குவதற்கு தேவையான இயற்கையாகவே அந்த சக்தியை வந்து அது கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இயற்கையினுடைய செயல்கள் எதுலேயுமே எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் இருக்குதுங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை வந்து அடுத்தவருக்காக இல்லை ஒரு சாதனைக்காக இல்லை ஒரு போட்டிக்காக அது இயங்குவது இல்லைங்க. அதுதான் அந்த இயற்கையினுடைய செயல்களில் எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் இருப்பதற்கான காரணம். மேலும் பார்த்திங்கன்னா எதெல்லாம் அவசியமோ அதை மட்டும்தாங்க இந்த இயற்கை வந்து சீராக செய்து கொண்டு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சத்தம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இயற்கை வந்து தன் செயலை செய்து கொண்டே இருக்குது. அப்புறம் தன் செயல்களை அது பெரிதாக நினைப்பதும் கிடையாது. அதனால் சலிப்பும் அடைவதே கிடையாது. அதனால தான் இயற்கையினுடைய செயலில் பார்த்திங்கன்னா அவசரம் என்பது இல்லை. அதே நேரத்தில் தேக்கமும் இல்லைங்க. தேவையான நேரத்தில் தேவையான வேகத்தில் செய்து கொண்டே இருக்குது. இப்போ இயற்கை வந்து தன்னிச்சையாகவே வந்து பார்த்திங்கன்னா சில செயல்களை மனித உடல் இயக்கத்தில் செய்துக்கிட்டு இருக்கு. அவையெல்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா இதய துடிப்பு, அதாவது ஒரு நிமிடத்திற்கு 72 முறை இதயம் துடிக்குது. அப்புறம் சுவாசித்தல்னு பார்த்திங்கன்னா 23,000 முறை ஒரு நாளைக்கு நம்ம சுவாசிக்கிறோம். ஜீரணித்தல் போன்ற செயல்களை எல்லாம் செய்துக்கிட்டு இருக்கோம். மனிதன் வந்து மனம் விரும்பி செயல்களை அதீதமாக செய்வதாலும் தவறான பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை, உணவு பழக்கங்களால் உடலுக்கு தேவையானதை கொடுக்காம தேவையில்லாததை திணித்து இயற்கை வந்து எல்லா செயல்பாட்டுகளிலும் நம்ம உடலில் செய்யக்கூடிய செயல்பாட்டுகளுக்கெல்லாம் ஏகப்பட்ட இடைஞ்சல்களை செய்து கொண்டே இருக்கிறான். அதனையெல்லாம் சமாளித்து கொண்டு இயற்கை முடிந்தவரை ஒரு ஒழுங்கான இயக்கத்தை உடலில் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் மனிதன் வந்து தன் உடல் இயக்கத்திலிருந்தே இயற்கையின் செயல்பாடுகளை உணர்ந்து கற்றுக்கொள்ளலாங்க. அப்படி அவன் எண்ணத்தையெல்லாம் நம்ம ஒரு பாடமாக இயற்கையினுடைய செயல்பாடுகளின் பாடங்களை தன் உடல் இயக்கத்திலிருந்து கற்றுக்கொள்ளலான்னு பார்த்திங்கன்னா அதனுடைய ஒழுங்குமுறை, சலிப்பின்மை, நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா தடைகளையும் மீறி செயல்படக்கூடிய அந்த சிறப்பான செயல்பாடு, இவற்றை எல்லாமே மனிதன் உணர்ந்து கொண்டாலே மனிதன் என்ன பண்ணலாங்க, இயற்கையை பின்பற்றி வாழ்வது அப்படிங்கிறது ஒரு முடியாத காரியமே கிடையாதுங்க. இயற்கையோடு ஒட்டியும்
தன்னோட இயல்பையும் உணர்ந்து செயல்பட்டாலே அவன் அடைய முடியாத சிறப்பு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. எல்லாத்தையுமே மனிதனால் இயற்கைக்கு ஒட்டி வாழ முடியும். ஆகவே மனிதன் இயற்கையை, புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஆற்றலை அறியவும் மதிக்கவும் தெரிந்திருந்தால்தான் மற்ற மனிதர்களிடமும் பொருட்களிடமும் சரியாக தொடர்பு கொண்டு இணக்கமாக வாழ முடியும் என்பதை உணரணுங்க. நாம் அனைவருமே அதனால் மனவளக்கலை யோக பயிற்சிகளை விடாமுயற்சியோடு தொடர்ந்து செய்து இறை உணர்வும் அறநெறி வாழ்வையும் பெற்று வாழ்க்கையில் வெற்றி, மகிழ்ச்சி, அமைதி அடைய வேண்டும் என அருட்பேராற்றலை கேட்டு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.